Hi friends, welcome to Annam Vagaigal. நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வந்து தக்காளி வச்சு புதினா சட்னி மாதிரி செய்ய போறோம். ஒரு டிஃபரண்டா இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சுக்கலாம். இது நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேன் வச்சிருக்கோம். இந்த பேன்ல வந்துட்டு நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு நல்லா இது செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். வேர்க்கடலை நல்லா செவந்திருக்கு. இப்போ நம்ம தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். வெந்தயம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. நிறைய போட்டா கசக்கும், அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதே பாத்திரத்துல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இது பச்சை மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் போட்டிருக்கேன். இது காரமா இருக்கும். செடிக்கும் அதனால மூடி போட்டு வச்சுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இது மேல தக்காளி போட்டுருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, இது நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி காரம் நான் ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். இந்த மிளகாய் ரொம்ப காரம்ன்றதுனால நீங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சுருங்கி நல்லா வேகணும். அதனால நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம நான் 1 கட்டு புதினா வாங்கியிருக்கேன். இந்த 1 கட்டு புதினாவை இதில் சேர்த்துக்குவேன். நான் இது 2-3 பேருக்கான அளவு தான் செய்கிறேன். நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா இதோட ஒரு பிடி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் புதினா 2 கட்டு கூட போட்டுக்கோங்க. புதினா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நான் 1 கட்டு போட்டிருக்கேன். நீங்கள் 2 கட்டு போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். இப்போ தக்காளியும் புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இதை ஜாரில் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5 பல்லு இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்குவோம். அரைச்சிருக்கோம், ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திரியாவே அரைங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி வச்சிருக்கோம். இதை ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம இது சின்ன ஜாரில் அரைச்சதை இந்த பெரிய ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா அரைச்சிருக்கோம் நம்ம சட்னி மாதிரி. இது நம்ம இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் இது கடுகலப்புன்னு சொல்லுவாங்க. கடுகு, உளுந்து, அப்புறமா கடலைப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் கலந்துட்டு தான் கடுகலப்பு. இது இப்போ இதில் போட்டுக்கலாம் எண்ணெயில். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு 5 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். அது இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம்.
காஞ்ச மிளகா ஒரு 2 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தக்காளி சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் வச்சுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.